அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் இல்லை. நான் சொல்லிக் கொடுப்பது எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? ஆக்சுவலாக டெய்லி க்ரீன் சரிங்களா? இன்றைக்கும் க்ரீன் தான். நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா ஒரு 5 ரூல்ஸும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியணும். 2வது மணி மேனேஜ்மெண்ட் தெரியணும். உங்களுடைய எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாட் சைஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி டிக்ரீஸ் பண்ணணும்னு அது தெரியணும். அது போக நீங்கள் என்ட்ரி கொடுக்கக்கூடிய இடம், தெளிவாக என்ட்ரி கொடுக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தெரிஞ்சு என்ட்ரி கொடுக்கணும். இதெல்லாம் எதுவுமே தெரியல அப்படின்னா இது ஏதோ ஒன்று அடி விழுந்தாலும் உங்களுடைய ட்ரேடு ஃபெயிலியர் ஆகிடும். அதுதான் உண்மை. சரிங்களா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட்டு, உங்கள் எமோஷ்னல் கண்ட்ரோலு, ஓவர் ட்ரேடு இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஒன்றுன்னா கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். 3 ட்ரேட் எடுத்தோம், 3மே பாசிட்டிவ், 3மே ப்ளஸ்ஸுங்க. நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடும் க்ரீன் தாங்க. சார் ரூ. 100 சம்பாதிச்சாலும் அது நம்ம பணம் சார் அது. சரிங்களா? இதே வேறு யார்கிட்டயாவது கை நீட்டி வாங்கினா திருப்பி கொடுக்கணும். இதில் சம்பாதிச்சோம்னா நம்ம பணம் நாம் எடுத்து செலவு பண்ணலாம். சரிங்களா? ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. டெய்லி அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. அவங்க கால்ஸ் கொடுக்குறாங்க, இவங்க கால்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க. உங்கள் புத்திக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ₹1,00,00,000 நீங்கள் எடுத்துக்கிட்டு ட்ரேடிங்க்கு வந்தாலும் உங்களுக்கு டீசன்ட் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா உங்களால் வெற்றி பெற முடியாது. ட்ரேட் செய்வதற்கு எவ்வளவு கேபிட்டல் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா பணம் முக்கியம் இல்லை, நாலேஜ் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ட்ரேட் செஞ்சு வின்னிங் ஆகிறதுக்கு பணம் கேபிட்டல் பெருசாக முக்கியம் இல்லை, உங்களுடைய நாலேஜ் தான் முக்கியம். நீங்கள் கொடுக்கக்கூடிய என்ட்ரி கரெக்டாக இருக்கணும். மார்க்கெட் எந்த வழி போகுதோ அதுக்கு பின்னாடி தான் நீங்கள் ஓடணும். மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக போகணும்னு நினச்சா நீங்கள் முடிஞ்சிருவீங்க. சரிங்களா? சின்ன 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 ப்ராஃபிட்டாக பாருங்கள் சார். பெருசாக பார்க்காதீங்க சார். ஒரே நாளில் யாரும் கோடீஸ்வரன் ஆகிட முடியாது சார். டெய்லி ₹1000 சம்பாதிக்கணும்னு குறிக்கோளோடு இறங்க. கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேராலையும் ₹1000 சம்பாதிக்க முடியும். 20 நாள், மாதத்துக்கு 20 நாள் ஒர்க்கிங் டேஸாக ₹20,000 சார். யார் சார் கொடுப்பாங்க? அந்த ₹1000 பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பிடிச்சிடலாம். பெரிய சமாச்சாரமே இல்லை சார். கற்றுக்கொண்டவர்களுக்கு அது பெரிய சமாச்சாரம் இல்லை. அதை பற்றி புரிதல் இல்லாமல் இருப்பவர்கள், அதை கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது பெரிய சமாச்சாரம். லாஸ் ஆகுதுன்னா ஏன் லாஸ் ஆகுதுன்னு யோசிங்க. எதுக்கு லாஸ் ஆகுதுன்னு யோசிக்கிங்க. எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு யோசிங்க. கொஞ்சம் தெளிவாக யோசனை பண்ணி புரிஞ்சு ஒரு 2 நாள் ஃப்ரீயாக விடுங்க. பேப்பரில் எடுங்க. பேப்பரையும் பேனாவும் எடுத்து வைங்க. மார்க்கெட் சார்ட் எடுத்து வச்சு உட்காருங்க. இந்த இடத்துல நான் இந்த ப்ரீமியம்க்கு இந்த இடத்துல வாங்குறேன்னு பேப்பரில் எழுதுங்க. பை ப்ரைஸ்ன்னு எழுதுங்க. ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போடுறேன்னு எழுதுங்க. டார்கெட் இங்கே போடுறேன்னு எழுதுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 ட்ரேடில் உங்களுக்கு எத்தனை ட்ரேடு பாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பரில் எழுதி ட்ரேடை பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு லாபம் இவ்வளோ கிடைச்சிருக்கும், நஷ்டம் இவ்வளோ கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஒன்று கற்றுக்குங்க. ப்ரீமியம்னா என்னென்னு கற்றுக்குங்க. ஏன் ப்ரீமியம் இண்டெக்ஸில் ஏறினாலும் ப்ரீமியம் ஏன் ஏற மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. டெல்டா வேல்யூனா என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க. அவுட் ஆஃப் தி மணினா என்ன, இந்தி மணினா என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கிங்க. அட் தி மணினா என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கிங்க. என்னோடய ஓல்டு வீடியோவில் 15 வீடியோ போட்டிருக்கேன் சார். பேசிக் கிளாஸ் மட்டும் அதில் போய் கற்றுக்குங்க சார். சரிங்களா? எதையுமே புரிஞ்சிக்காமல் உள்ளே இறங்கிட்டு ட்ரேடிங்னா சூதாட்டம்னு போயிட்டு சொல்லாதீங்க. சரிங்களா? ட்ரேடிங்கை பற்றி 0 நாலேஜ் இருக்கவங்க தான் சூதாட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒரு பிஸ்னஸ். சரிங்களா? எந்த பிஸ்னஸ்லையும் கொடுக்கக்கூடிய லாபம் இந்த பிஸ்னஸ் கொடுக்கும். இதுதான் உண்மை. எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு பிஸ்னஸ். சரிங்களா? அதாவது ₹1,00,000 முதலீடு போட்டிங்கன்னா எந்த பிஸ்னஸில் சார் உங்களுக்கு டெய்லி ₹2,000 ₹3,000 சம்பாதிக்க முடியும். ஆனால் இதில் சம்பாதிக்கலாம். டெய்லியும் சம்பாதிக்கலாம். சரிங்களா? முடியாது என்பது எதுவுமே இல்லை. நீங்கள் நினைத்தால் முடியும். உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக முடியும். டெய்லியும் சம்பாதிக்கலாம். டெய்லியும் ட்ரேட் எடுக்கலாம். டெய்லியும் சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்குள்ள டிசிப்ளின் வேணும். உங்களுடைய எமோஷ்னல் கூட தான் இந்த ஷேர் மார்க்கெட் விளையாடும்.
ரூ. 100 வாங்கிங்க ரூ. 80 ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருப்பீங்க. அவன் கரெக்டாக ரூ. 80 அடிச்சுட்டு தான் மேலே ஏற்றுவான். நீங்கள் ஏன் ஸ்டாப் லாஸ் போடக்கூடிய இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். சார் நான் என்ட்ரி கொடுத்தேன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் ஏன் ஸ்டாப் லாஸ் போடக்கூடிய இடத்துல என்ட்ரி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க போகிறேன்னு தெரியுதா? அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்காதீங்க. நோட் எடுத்து எழுதிங்க. ரூ. 100 என்ட்ரி நோட்டில் மட்டும் எழுதிங்க. அது ரூ. 80 ஸ்டாப் லாஸு போகிறீங்களா? ரூ. 80 நோட்டில் எழுதுங்க. நீங்கள் ரூ. 80 வந்த பிறகு என்ட்ரி கொடுங்களேன். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. சார் நீங்கள் உங்களுடைய என்ட்ரி கொடுக்கக்கூடிய இடம் உங்கள் ஸ்டாப் லாஸில் போடுங்க. நான் எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். யாருக்குமே எஸ்எல் அடிக்காது. மார்க்கெட் எப்படி டைரெக்ஷன் போதோ அந்த டைரெக்ஷனில் நீங்களும் போங்க. மார்க்கெட்டுக்கு பின்னாடி ஓடுங்க. மார்க்கெட் ஆப்போசிட்டாக போகாதீங்க. மார்க்கெட் டைரெக்ஷன் பார்க்குறதுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். குளோபல் மார்க்கெட் பாருங்கள், கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள், சென்செக்ஸ் நிஃப்டியெல்லாம் இப்போ இருக்குன்னு பாருங்கள். இதை எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். எஃப்ஐஐ பாருங்கள், டிஐ பாருங்கள். இது எல்லாத்தையுமே பாருங்கள். மார்க்கெட் ட்ரெண்டை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ட்ரெண்டு தெரியாமல் எந்த ட்ரேடும் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகாது. சரிங்களா? மார்க்கெட் இன்றைக்கி அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக நான் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அந்த கூடவே நீங்கள் போங்க சார். கண்டிப்பாக ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். சரிங்களா? ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி 1008 தடவை யோசனை பண்ணி என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்த பிறகு பேக் அடிக்காதீங்க. சரிங்களா? லாஸில் புக் பண்ணிட்டு வெளியே வராதிங்க. நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு லாஸும் யாரோ ஒரு நபருக்கு லாபமாக சென்று அடைகிறது. நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் லாபமும் யாரோ ஒருவர் லாஸில் புக் செய்த காசு தான் உங்களுக்கு வருது. அதை முதல்ல மைண்டில் நினச்சிக்கிங்க. நாம் வந்து லூஸராக இருக்கணுமா இல்லை கெய்னராக இருக்கணுமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? என்னோடய பழைய வீடியோவில் நிறையா போட்டிருக்கேன். எப்பயுமே கேரி ஃபார்வர்டில் எடுங்க. இன்ட்ராடேயில் எடுக்காதீங்க. கேரி ஃபார்வர்டில் அடித்தா நம்மளுக்கு ஒரு வேளை லாஸ் ஆனாலும் அது ஒரு நாள் வச்சு கூட நம்ம பார்க்கலாம். இன்ட்ராடேயில் வச்சு அதை வச்சு பார்க்க முடியாது. அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிட்டு தான் வெளியே வந்தாகணும். சரிங்களா? பெரிய லாட்டெல்லாம் போட்டு எடுக்காதீங்க. பெருசாக சம்பாதிக்கணும். ஒரு லாட்டு போடுங்க சார். ஒரே ஒரு லாட்டு போடுங்க. என்ன கேபிட்டல் ஒரு 5000 வருமா? இல்லை ஒரு 10,000 வருமா? ஒரு லாட்டு போடுங்க. என்ட்ரி கொடுங்க. ஒரு 2000 சம்பாதிச்சோன்னா வெளியே வந்துடுங்க சார். போதும். 10,000 முதலீடு போட்டிங்கன்னா 2000 போதாதா? போதும். எல்லாமே நம் எண்ணங்களுக்கு ஒரு சக்தி உண்டு. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலாகும். என்ன செயல்கள் செய்கிறோமோ அதுதான் முயற்சியாகும். எத்தனை முயற்சி செய்கிறோமோ அதுதான் விடாமுயற்சியாகும். விடாமுயற்சி செஞ்ச பிறகு தான் உனக்கு சக்ஸஸே கை கிடைக்கும். எடுத்த உடனே என் வாழைப்பழத்தை உளிச்சு யாரும் ஊட்டி விட மாட்டாங்க சார். நீங்கள் கற்றுக்கணும் சார். கற்றுக்கிட்டால் மட்டும்தான் கெயின் பண்ண முடியும். கற்றுக்கலாம் நீங்கள் கெயின் பண்ண முடியாது. சரிங்களா? யாராவது காசு கொடுத்து நான் கால்ஸ் கொடுக்குறேன், யாராவது காசு கொடுத்து நான் சொல்லி கொடுக்குறேன், கிளாஸ்க்கு எதுவுமே நம்பாதீங்க. காசு கொடுத்து எதுக்கு கற்றுக்கணும்? காசு கொடுக்காமலே கற்றுக்கலாமே. நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நெட்டில் போய் சர்ச் பண்ணால் அத்தனையும் வந்துடுது. யூடியூப்பில் போட்டால் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. F&O பற்றி, ஷேர் மார்க்கெட் பற்றி அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. உட்காந்து பொறுமையாக நீங்கள் அதை கவனிக்கணும், பார்க்கணும், கற்றுக்கணும். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒன்று கற்றுக்கணும்னு நினச்சி கற்றுக்குங்க. நானும் டெய்லி ஒன்று கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னமும் நான் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நான் வந்து எல்லாமே எனக்கு தான் தெரியும்னு நான் சொல்லலை. இன்னமும் டெய்லியும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? இது எல்லாத்தையும் மீறி லாஸ் வருது அப்படின்னா உங்களுடைய கர்மா. சரிங்களா? அதையும் சமாளித்து தான் ஆகணும். சார் ஒரு நாள் நஷ்டம் வரும், ஒரு நாள் லாபம் வரும். அதுதானே தொழில். லாபம் மட்டுமே வந்துட்டு இருந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கும் அனைவருமே இந்த பிஸ்னஸில் இறங்கிடுவாங்களே. லாபம் நஷ்டம் என்று ஒன்று இருந்தால் அங்கு லாபம் என்று ஒன்று இருக்கும். லாபம் என்று ஒன்று இருந்தால் அங்கே நஷ்டம் என்று ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே இருக்கிறது தான் வாழ்க்கை. இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது நம்ம கையில் இருக்குது. நஷ்டத்தை உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் நஷ்டப்படுவேன், இதுக்கு மேலே நஷ்டப்பட மாட்டேன்னு உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. லாபத்தை மார்க்கெட் கிட்ட விட்டுருங்க. மார்க்கெட் கொடுக்குற வரைக்கும் கொடுக்கட்டுமே. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ரிட்டன் வந்து எஸ்எல் அடித்தா அடிச்சுட்டு போகிறான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். சரிங்களா? எல்லோரும் நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டு F&O வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ரிஸ்க் அண்ட் ஹெவி ரிவார்டு கிடைக்கும். உன்னை தூக்கி விட்டால் கோபுரம் தூக்கி உட்கார வச்சிரும். கீழே தள்ளி விட்டால் கொப்புன்னு கீழே தள்ளி விட்டுரும்.
எப்பயுமே நாம் ஜெயிக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட, நாம் பணத்தை இழக்கும்போது இருக்கக்கூடிய துக்கம் 100 மடங்கு வலிக்கும். சீரியஸா 100 மடங்கு வலிக்கும். ரூ. 10,000 இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய சந்தோஷத்த விட ரூ. 10,000 தோத்துட்டீங்கன்னா, அந்த வலியும், வேதனையும் ஜெயிச்சம்போது இருந்தக்கூடிய சந்தோஷத்த விட இது 100 மடங்கு வலிக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எமோஷனல் ஆவாதீங்க. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.